Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A body is sliding down an inclined plane making an angle 45 degree. If the coefficient of friction value கொடுத்துட்டாங்க, g value கொடுத்துட்டாங்க, acceleration of the body downward எவ்வளோ? A body is sliding down an inclined plane. சரியா? inclined planeல body slide down ஆகுது. friction இல்லைனா வெறும் கீழே g sin theta. ஆனால் இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா மேலே என்ன ஆக்ட் ஆகும்? மியூ ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகும். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன சார்? ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா. கரெக்டாக? இதோட வேல்யூ 9.8 எடுத்துக்க சொல்கிறேன். நான் 10ன்னு வச்சுக்கிறேன். 10க்கு பக்கத்தில் எந்த ஆன்சர் வருதோ அதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 10/√2 மைனஸ் 1/2 இன்டூ 10/√2. கரெக்டாக இல்லையா? 10/√2. இந்த 10/√2 நான் காமனாக எடுத்தால் எனக்கு 1 மைனஸ் 1/2 இதோட வேல்யூ ஹாஃப் ஆயிடுச்சா? ஹாஃபை சிம்பிளிஃபை பண்ணால் 10/2√2 அப்போ 5/√2. 5/√2க்கு பதிலாக 4.9/√2. ஏன்னா 10க்கு வந்து 9.8 இந்த ஆன்சர் வரும். சப்போஸ் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒரு ஜி சைன் தீட்டாவும் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஜி சைன் தீட்டா வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோ ஆக்சலரேஷனை. ஃப்ரிக்ஷன் இல்லைனா, ஃப்ரிக்ஷன் இருந்தால் இதுதான் ஃபார்முலா. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.